மக்களே, எங்கள் வீட்டு பூனையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பூனை நல்ல கண் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு, ஒரு கண் வந்து எல்லோ கலரில் இருக்குது. அதோடைய குட்டியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பெற்றுருக்குது. 3 குட்டி 4 குட்டி பெற்றுருக்கு. 2 3 குட்டி காணா போயிடுச்சு. யார் தூக்கிட்டு போனாங்களா, எங்கே போச்சுன்னு தெரியல. இது நம்ம வீட்டில் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்மளை சுற்றி சுற்றி தான் வரும். சாப்பாடு வச்சா எடுத்துகிட்டு போகும். நம்மளை சாப்பிட விடாது. அது நம்ம சாப்பிட்டாலும் அதை கஷ்டப்படுத்தும். அதுக்கு நம்ம சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டா தான் நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்மளே மயாமையான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம பூனை வளர்க்குறதுனா கொஞ்சம் கவனமாக வளர்க்கணும். இல்லைனா பூனைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். இல்லை நம்மளை சாப்பிடக்கூடாது. ஆனால் பூனை ரொம்ப அன்பானது. நான் வெளிப்படுத்த தெரியாது. அதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வளர்க்கலாம். ரொம்ப சின்ன குழந்தை இடத்துல நம்ம பூனை வச்சுருந்தா அது உள்ள முடியெல்லாம் வந்து அலர்ஜி ஆகும். அதனால் பூனை வளர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக வளர்க்கணும். அது மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அங்கங்கே வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்தால் அந்த வாந்தியெல்லாம் க்ளீன் பண்ணணும். கவனமாக இருக்கணும். அப்பப்போ வேக்யூம் போட்டு எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் வீடை சுத்தம் பண்ணணும். டெய்லி சுத்தம் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் முடியாக தான் இருக்கும். இது நாட்டு பூனை தான். அதனால் அந்தளவுக்கு முடி வந்து வராது. இருந்தாலும் நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கணும். அதனால் வீட்டில் பூனை வளர்க்கும் போது கவனமாக வளங்க. இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான். ஆஸ்மா இருக்கிறவங்களாம் பூனை வளர்க்காதீங்க. அப்புறம் பூனை வளர்த்திங்கன்னா வந்து ஆஸ்மா அதிகம் வரும். அதனால் பூனை வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக எடுத்து இந்த மாதிரி பூனை வளர்க்கணும். அதுக்கு பதில் வேறு பறவைகள் அந்த மாதிரி கூட வளர்க்கலாம். பறவைகள் வளர்த்தாலும் அப்படி தான். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஆஸ்மா, இருமல் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வளர்க்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம வீடியோவை அடிக்கடி பாருங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பூனை வீடியோலாம் போடும்போது எங்களுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடுறோம். கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் வந்து பூனையை மட்டும் அப்படி உட்காந்துருக்குது. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதனால் அது உட்காந்து பார்த்துட்ருக்குது, அங்கேயும் ஓடாமல். அதோடைய சேட்டையை பாருங்கள். அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும். ஆனால் குட்டிக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அது சாப்பிடுது. அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது சாப்பிடவே மாட்டேங்குது. கெஸ்ட்டு வந்திருந்தாங்க வீட்டில். அவங்களுக்கு முறுக்கெல்லாம் வச்சுருந்தோம். முறுக்கு வந்து அதில் கொடுத்தோம். ஆனால் அது பெரிய பூனை, தாய் பூனை சாப்பிடவே இல்லை. குட்டி சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஆனால் டக்குன்னு சாப்பிட்றது சாப்பாடெலாம் போட்ட உடனே. அதனால் பூனையை வளர்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். டைம் பாஸ்க்கு வேணால் நீங்கள் எல்லாம் பூனையை வளர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கவனமாக இருந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். காயில் பறண்டுனா நீங்கள் உடனே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வைக்கணும். எவ்வளோ தான் போட்டு வச்சாலும் கையில் வந்து ஏதாச்சும் கோரை பண்ணிடுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து கவனமாக பார்த்து உடனே கழுவி தொடச்சி நீட்டாக வச்சுக்கணும். இந்த பூனை பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தங்காது. வெளியெல்லாம் சுற்றிட்டு வரும். சுற்றிட்டு சாப்பாடு டைமுக்கு வந்துடும் கரெக்டாக. அதனால நம்மளுக்கு இது டாய்லெட்லாம் எடுத்து போடணும்னு அந்த கஷ்டம் இருக்காது. இதே வீட்டில் வந்து நீங்கள் பூனைலாம் வளர்த்திங்கன்னா அங்கங்கே டாய்லெட்லாம் போயிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை எடுத்து போடுறதுக்கு ஒரு டைமிங் வேணும். அதனால் அதுக்குன்னு ஒரு இடம் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா அது அங்கேயே போயிடும். இல்லைனா இந்த மாதிரி நாட்டு பூனை அந்த மாதிரி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அது தேவைக்கு போயிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பாடு மட்டும் தான் கேட்கும். அதனால் வாந்திலாம் அதெல்லாம் கூட வீட்டில் எடுக்காது. இருந்தாலும் அது சாப்பிட்ட இடத்துல நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம பக்கத்தில் வரதுனால நீங்கள் குழந்தைங்கிட்டலாம் வந்து நக்கு விடக்கூடாது. ஆனால் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோலாம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து பாருங்கள். அந்த வீடியோவை தொடர்ந்து இது பண்ணுங்கள்.